முரசொலி பஞ்சமி நிலம் தொடர்பான வழக்கில் பட்டியல் இனத்தோர் ஆணையம் விசாரணை நடத்த உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முரசொலி பஞ்சமி நிலம் தொடர்பாக உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விவரங்களை வழங்க காத்திருக்கிறார் நம்ம தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார். ஜெயக்குமார், இந்த வழக்கு தொடர்பான விவரங்களை எங்களுக்கு சொல்லுங்க. கண்டிப்பாக மணிபாரதி, திமுகவினுடைய நாளிதழாக இருக்கக்கூடிய முரசொலியினுடைய அலுவலகம் செயல்பட்டு வரக்கூடிய அந்த நிலம் பஞ்சமி நிலம் என்று வழக்கு தொடரப்பட்டது. இது தொடர்பாக இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. முரசொலி நாளிதழ் அந்த அலுவலகம் நடைபெற்று வரக்கூடிய இடம் பட்டியல் இனத்திற்கான இடமா என்பது குறித்து அந்த தேசிய பட்டியலினத்தோர் ஆணையம் விசாரணை நடத்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. முரசொலி அந்த அலுவலகத்துக்கு முறையாக புதிதாக ஒரு நோட்டீஸ் அனுப்பி சட்டப்படி விசாரணை நடத்த வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முரசொலி நிலம் பட்டியலினத்திற்கு சொந்தமான நிலமாக உள்ளதா என்பது குறித்து தேசிய பட்டியலினத்தினுடைய ஆணையம் முறையாக விசாரணை நடத்தவும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது முரசொலியினுடைய அலுவலகம் பஞ்சமி நிலத்தில் இயங்குவதாக அளிக்கப்பட்ட புகாரினுடைய அடிப்படையில் தேசிய SC/ST ஆணையம் அனுப்பிய நோட்டீஸை எதிர்த்து ஜனவரி 10ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றம் அந்த ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. அந்த உத்தரவினுடைய அறிவிப்பில் அதிகாரப்பூர்வமான நாளேடாக திமுகவினுடைய நாளேடாக இருக்கக்கூடிய முரசொலியினுடைய அலுவலகம் கோடம்பாக்கத்தில் 12 கிரவுண்ட் 1825 சதுர அடி நிலத்தில் அமைந்திருக்கிறது. இந்த நிலம் பஞ்சம் நிலம் என இது தொடர்பாக 2019 தேசிய SC/ST ஆணையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருந்தது. புகார் மீதாக விசாரணை நடத்தப்பட்டது. குறிப்பாக அறக்கட்டளை நிலம் தொடர்பான விசாரிக்க அதிகாரம் இல்லை என்றும் சொத்து உரிமைகள் தொடர்பான விவகாரம் என்பதால் SC/ST ஆணையம் விசாரிக்க முடியாது என கூறி முரசொலி அரசு அறக்கட்டளையின் நிர்வாக இயக்குனர் அறங்காவலர் RS பாரதி ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு மீதான விசாரணை நீதிபதி MS சுப்பிரமணியம் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. விசாரணைக்கு வந்தபோது முரசொலி அறக்கட்டளை தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர்கள் அதேபோன்று பஞ்சமி நிலம் அல்ல என்ற ஒரு அறிக்கையை அவர்கள் அளித்திருந்தார்கள். அதனை ஏற்க மறுத்த நீதிபதிகள் இந்த புகார் தொடர்பாக தேசிய பட்டியலினத்தோருடைய ஆணையம் முறையாக விசாரணை நடத்தலாம் என்றும் புதிதாக நோட்டீஸ் அனுப்பி அந்த விசாரணையை மேற்கொள்ளலாம் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். தேசிய SC/ST ஆணையத்தினுடைய இந்த விசாரணையில் என்ன பஞ்சமி நிலமா இல்லையா என்பது குறித்து விசாரித்த பிறகு முடிவு எடுக்கப்படும் என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இந்த நிலம் பஞ்சமி நிலம் என்பது ஏற்கனவே பல புகார்களும் பல்வேறு பிரச்சனைகளும் இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் முறையான ஒரு விசாரணையை தேசிய பட்டியலினத்தோர் ஆணையம் விசாரணை செய்து அதன் மூலமாக வில்லங்க சான்றிதழ்கள் அது போன்ற அனைத்து ஆவணங்களையும் முறையாக நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்பதையும் தெரிவித்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வழக்கு அதாவது நீதிபதிகள் இதையெல்லாம் குறிப்பிட்டு விசாரணை நடத்த வேண்டும் என்று குறிப்பிட்ட நிலையில் இந்த வழக்கு முறையாக விசாரணை நடத்தப்பட்ட அந்த அறிக்கையெல்லாம் சமர்ப்பிக்கவும் அறிவுறுத்தப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. தேசிய பட்டியலினத்தோர் ஆணையம் முரசொலியினுடைய அந்த இடம் பட்டியலினத்தோருக்கான இடமா என்பது குறித்து ஒரு முழுமையான விசாரணையை முறையான ஒரு நோட்டீஸை அனுப்பி விசாரிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. மணிபாரதி, விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.